Hi friends, welcome to Nicedaykitchen. இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் பனானா அல்வா பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: நல்ல பழுத்த வாழைப்பழம் 8, 100 கிராம் நாட்டு சர்க்கரை, முந்திரி பருப்பு, பாதாம், முந்திரி பழம், ஏலக்காய் தேவையான அளவு, சோள மாவு 2 டீஸ்பூன், நெய் 6 டீஸ்பூன், வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிருங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை போட்டாச்சு, ஏலக்காவையும் போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வாழைப்பழத்தை அரைச்சாச்சு, தண்ணி எதுவும் சேர்க்கல, அப்படியே தான் அரைச்சிருக்கிறேன். ஸ்டவ்ல இதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, நல்லா சூடாகட்டும். நல்ல சூடாயிடுச்சு. நெய் ஒரு 3 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி பருப்பு, முந்திரி பழம், பாதாம் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. லைட்டா ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலேயே நம்ம அரைச்ச வாழைப்பழத்தை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இன்னும் நல்லா வேகணும். சோள மாவை இப்படி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச சோள மாவை போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நெய்யில வறுத்த முந்திரி பருப்பு, பாதாம், முந்திரி பழம் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சு. எப்படி நெய் பிரிஞ்சு வருது பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். டேஸ்டான சமையலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.